உலக தமிழ் உறவுகளே, இது தங்கத்தமிழ் வலைக்காட்சி. நான் உங்கள் தங்கம். இன்று நாம் பார்க்க இருப்பவர் ஒரு சிறப்பு விருந்தினர். தில்லு முள்ளு என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஐயம்பேட்டை அரையுடை நம்பி என்று ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பாத்திரத்தின் பெயரை கேட்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஐயம்பேட்டை என்பது எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊர். காஞ்சிபுரம் போகிற வழியில் சின்ன காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி உள்ளது ஐயம்பேட்டை. அந்த ஐயம்பேட்டையிலிருந்து இயற்கையாகவே முன்னெழுத்து என்று சொல்வார்கள், இனிஷியல். அந்த இனிஷியலையே ஐஏஎஸ் தலைப்படைத்தாக கொண்ட ஒருவர் ஐயம்பேட்டை ஏ சத்யநாராயணன், அதாவது சுருக்கமாக ஐஏஎஸ். அவர் பெயரை ஐஏஎஸ் என்று அழைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரின் நேர்காணல் இது. அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர் நம்மோடு பகிர்ந்துள்ளார். ஏற்கனவே நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். கோமதி குமாரசாமி என்பவர் 2025ஆம் ஆண்டில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருப்பேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நண்பர் 2024ஆம் ஆண்டு, அதாவது இன்னும் 4 ஆண்டுகளில் நான் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருப்பேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார். இந்த காட்சிப்பதை நீங்கள் முழுமையாக பார்த்தால் தெரியும். அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு அழுத்தமாக, மிகப்பெரிய நம்பிக்கையாக அந்த வார்த்தைகளை அவர் பதிவு செய்திருப்பார். வள்ளுவர் சொல்வார், தம்மின் தம் மக்கள் அறுவடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று. நம்மை விட நம்ம பிள்ளைகள் நன்றாக வந்தால் அது எல்லா பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். நேர்காணலை கேட்கும் போதெல்லாம் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய இலக்கை சரியாக கடப்பதற்காக சரியான திசையை நோக்கி செல்கின்றார்களே, இதே போலெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்ட அன்று யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே. இந்த பதிவை பார்த்து நாம் வியந்து போன பதிவை தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். அப்பொழுதுதான் இந்த காலத்து பிள்ளைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிய வரும். அதற்கு முன்பாக இந்த வலைக்காட்சியில் இதுவரை யாரும் உறுப்பினராகுங்கள். இந்த காட்சி பதிவை விரும்புங்கள், மற்றவருக்கும் பகிருங்கள். இப்பொழுது ஐயம்பேட்டை ஏ சத்யநாராயணன் என்ன சொல்கிறார் என்று அவர் வழி அறிவோம். அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட அவர் ஐஏஎஸ் ஆகிவிட்டார் என்கிற அளவில் வாருங்கள் காட்சி பதிவுக்கு. தங்கத்தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். நான் சத்யநாராயணன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. என்னோட கனவு, ஆசை, லட்சியம், ஏன் என்னோட காதலின்னு கூட சொல்லலாம் ஐஏஎஸ்ஸை. ஏன்டா அப்படின்னா, நம்ம எதை லவ் பண்ணுறோமோ அவங்கள தான் லவ்வர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ லவ் மை ப்ரொஃபஷன் வெரி மச். அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பாங்க. அதனால் என்னோடய கனவை நோக்கின ஒரு பயணத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சரி, நீ இவ்வளோ சொல்கிறியப்பா, நீ பிறக்கும் போதுலேருந்தே ஐஏஎஸ்ஸா? அதாவது இந்த நண்பன் படத்தில் காட்டுவாங்க, அந்த குழந்தை பிறக்கும்போது வெங்கட் ராமகிருஷ்ணன் பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அது மாதிரி எதனா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. சின்ன வயசில் ஒன்று கொஞ்சம் பழகும்போது ஒன்று ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படிலாம் சின்ன வயசில் ஆசை இருந்தது. ஒரு 5வது 6வது படிக்கும்போது. அப்புறம் 10th ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்ததுனால என்ன சொன்னாங்க, எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்து, சரி நம்ம ஏன் மெடிசன் எடுத்து படிக்கக்கூடாது, எம்பிபிஎஸ் படிக்கலாமே அப்படின்றதுனால நான் +1 +2 பயோ குரூப் எடுத்து படித்தேங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு +2 மார்க் வரல. சரி என்ன பண்ணலான்னும்போது நீட் எக்ஸாம் எழுதினேன். நீட் எக்ஸாம்லேயும் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சீட்டை வாங்குகிற அளவுக்கு மார்க் வரல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்யணும். அதே தான் டாக்டர் தொழிலுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அந்த தொழிலுக்கு எதுக்கு போகிறோமோ அது நம்ம வேறு துறையிலையும் நம்மளால் சொசைட்டிக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச பங்கை நம்ம செய்யணும் அப்படின்றது என்னோடய ஆசையாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு நல்ல டீச்சர் ஆகிடலாம். குழந்தைங்க அடுத்த சமுதாயம் அப்படின்னும்போது அது குழந்தைங்கிட்டேருந்து ஆரம்பிக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு கூட இருந்து செய்கிற ஒரே தொழில் ஆசிரியர் தொழில் தான். அதனால் ஆசிரியர் ஆகிடலாம், டீச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுத்து படித்தேன்.
ஆனால் இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் என்னால் மேற்கொண்டு படிக்க முடியுமான்றதுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே நின்னது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அந்த அளவுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி என்னோட எண்ணம் என்னென்னா சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பங்கு ஆற்றணும் அப்படின்றது தான். நம்ம ஏன் ஐஏஎஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். நான் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த துறையில் இப்போ நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, நீ எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறையோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் போய் சேர வேண்டிய இடமா இருக்கும். நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு பகவத்கீதையே சொல்லுது. அதுபோல் நீங்கள் உங்கள் எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதுவே உங்கள் திண்ணமாகவும் மாறும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுவுமே ட்ரீம் பிக், டூ பிக், அச்சீவ் பிக். எது இருந்தாலும் அதிகமாக பெரிய லெவலில் நம்ம நினச்சி பார்க்கணும், கனவு காணணும். அப்துல் கலாம் ஐயா சொல்கிறது போல தான் கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு கனவு காணுறோமோ அந்த கனவுக்கு அவ்வளோ பலம் இருக்குது இல்லையா? அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களாம் மேதைகள், மகான்கள். அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் சார் சொல்லுவாங்க, சந்தோஷத்துலேயும் சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சொல்லுவாங்க, நம்ம இப்போ படத்துலலாம் கூட வருது டைலாக்ஸில், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் நம்ம யாருன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தருக்கு போய் நம்ம உதவி செய்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, படித்து முடிச்சிட்டீங்க, ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் சப் கலெக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை கலெக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வயதான பாட்டி வராங்க. அந்த வயதான பாட்டிக்கு ஒரு கணவர் இருந்தாங்க. அவங்க அந்த பாட்டியோட கணவர் விடுதலை போராட்ட வீரராக இருந்தாங்க, சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான சுதந்திர போராட்ட தியாகிக்கான பென்ஷன் வரல. சரிங்களா? அந்த பாட்டி ரொம்ப நாளாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, அங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டியை கூப்பிட்டு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டு அவங்க அப்படி சொல்லி இது மாதிரி ராஜா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓகே அதனால் என்ன இருக்குது, நான் சைன் பண்ணி தரேன், உங்களுக்கு இனிமேல் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான பென்ஷன் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வயதான பாட்டிக்கு வரக்கூடிய சந்தோஷம், அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் வராது. அவங்க சந்தோஷப்பட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். பேரறிஞர் அண்ணா சொல்கிற மாதிரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவமாகவே நான் நினச்சி படிச்சுட்ருக்கேன். அதனால் என்னோட கெரியர், ஆம்பிஷன், என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் தான். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 வருடத்தில் நான் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஆட்சியராக இருப்பேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்லிக்கிறேன். சரிப்பா, நீ இவ்வளோ விஷயம் சொல்கிறிய, இந்த ஐஏஎஸ் ஆகிறது எப்படி? நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் ஃபுல்லாக சிலபஸ்லாம் சொல்ல போகிறது இல்லை, கவலைப்படாதீங்க. அதாவது இந்த ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தான் நடத்துகிறாங்க. ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 1 இயர் ப்ராசஸ்ங்க. சரிங்க. எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. அந்த 1 எக்ஸாம் நம்ம எழுதிட்டோம் போது அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுறது அதெல்லாம் ஓகே. பட் எக்ஸாமேன்றது இது எக்ஸாம்ஸே மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மீதி எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடையாது. சரி, எதனால் இவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னும்போது உங்களோட கன்சிஸ்டன்சியை அவங்க செக் பண்ணுறாங்க. ஒரு வருஷம்
நீ உட்காந்து ஒழுங்காக படிக்கிறியா? சரிங்களா? நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்கிறீங்களான்றத அந்த உங்களுடைய கன்சிஸ்டன்சியை செக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம். இதே போல் தான் குரூப் 1 எக்ஸாம், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ஸ். குரூப் ஏன்றது அது தாங்க. குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்னாலே அவங்க மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை தான் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிக்க முடியலையே, எதுனா ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரீசனே சொல்லாதீங்க. உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அது உங்ககிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் தான் பார்க்கணும். சரி, இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம், டெய்லி படிக்கலாம். என்னோட ஐடியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஸ்டடி ரூம் இல்லது மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்கள் ட்ரீமை இம்போஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரு விஷயத்தை, உங்கள் ட்ரீமை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அந்த விஷயங்கள். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கும் ஒரு பவர் இருக்குது. உங்கள் டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்கும் அந்த விஷயங்கள். அது சொல்லும்போது சிம்பிளாக தெரியும், பட் அதுக்கும் ஒரு பலன் இருக்குன்றதை நானே நிறைய உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்னோடய மொபைல் ஃபோன், பிசிஸ் அண்ட் பிசி வால்பேப்பர் ரெண்டுத்துலையுமே சம்திங் இட் டினோட்ஸ் மை ட்ரீம். சரிங்களா? ஐஏஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ட்ரை கலரில் 3 லெட்டரையும் போட்டிருக்கோம். பட் அதே மாதிரி என்னோடய வண்டி சாவி, பைக் கீஸில், இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்றத நான் இங்கே முன் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் சைல்டிஷாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னோடய லைஃப்ன்றதுனால, என்னை பற்றி பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். இப்போது ஐஏஎஸ்ன்றோம் இல்லையா, என்னை வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, நீங்கள் என்ன பிறக்கும் போதே ஐஏஎஸ்ஸா, எல்லாத்துலேயும் ஐஏஎஸ்ன்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. நான் என்ன சொன்னேன், ஆமாம் நான் பிறக்கும் போதே ஐஏஎஸ் தான் அப்படின்னு. எப்படா சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஊர் ஐயம்பேட்டை, என் பேர் ஏ சத்யநாராயணன், ஸோ ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சைல்டிஷாக தாங்க இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு தான் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு தான். பட் அதுக்கும் ஒரு பவர் இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், சைல்டிஷ்னஸ்னுக்கும் ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குன்றது நான் கண்டிப்பாக இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் கனவுக்கான ஒரு இதுவாக மெருகேற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது வந்து என் கனவை இம்போஸ் பண்ணணும். அந்த இன்சிடெண்ட்டு உங்களை எதனா ஒரு விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு என்எஸ்எஸ் மூலமாக டியூட்டி போட்டாங்க. சாதா டியூட்டி தான். அங்கே நான் போகும்பொழுது அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு எலெக்ஷன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? எலெக்ஷன்னா இவ்வளோ இருக்குது, யார் என்னென்ன இன்சார்ஜு, சரிங்களா, இதனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும். ஸோ ஒரு எலெக்ஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னும் போது நான் யோசித்தேன். அப்போது அடுத்த எம்பி எலெக்ஷன் நம்ம கீழே நடக்கணும். விச் ஐ மீன் இஸ், இப்போ நம்ம ஒரு கலெக்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷனும் இல்லை, ஏதோ ஒரு எலெக்ஷன் நம்ம கீழே நடக்கணுன்ற மாதிரி நான் யோசித்தேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட், ரைட்? அதனால் அது ஒரு சின்ன விஷயம்தான் பார்த்தாலும் அதுக்கும் ஒரு பவர் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நீங்கள் இம்பேக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிப்பா, நீ சொல்கிற, நான் ஐஏஎஸ் படிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன், நைட்டும் பகலமாக உட்காந்து படிக்கிறேன், வேலை கிடச்சதுக்கப்புறம் நான் ஜம்முன்னு உட்காந்துருக்கலாமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக ஒரு ஜனவரி மந்த்து பிஃபோர் கோவிட் பேண்டமிக், ஜனவரி மந்த்து தான் நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன். இங்கே எங்கள் ஊர் ஐயம்பேட்டை, எங்கள் ஊர் ஐயம்பேட்டையில் நான் பஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்கேன். செம்ம மழை, பஸ் ஏறிட்டேன், பஸ் தாண்டி போயிட்டே இருக்குது, செம்ம மழை. வாலாஜாபாத் தாண்டினதுக்கப்புறமா ஒரு கார் வந்து பின்னாடி சைரன் கூட போடல, சைரன் போட்டாவது கவர்மெண்ட் வண்டின்னு தெரியும்.
ஆறு நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. யார் இது? நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கேன், டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். யார் இதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போது அவ்வளோ விஷயமும் அந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. நீ என்ன பெரிய கலெக்டரான்னு கேட்குறாங்கன்னும்போது அது ஈஸியான வேலை கிடையாது. இட் ஹேஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நம்ம எந்த புக்ஸு படித்தாலும் வராதுங்க. எவ்வளோ பெரிய புக்கு படித்தாலும், எவ்வளோ பெரிய புக்கு நீ படித்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த ஆட்டிடியூட்லாம் நீங்கள் எந்த புக்ஸ் படித்தாலும் வராது. நீங்களாக உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டா தான் உண்டு. அது ரொம்ப 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 முக்கியம். ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யூபிஎஸ்சின்னு இல்லாமல் இந்த குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்கங்க. அவங்களுக்கு அதாங்க வேலையே. அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கவே கூடாது. அதனால தான் கடவுள் நம்மளுக்கு 2 காது கொடுத்துருக்காங்க. ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட்டுன்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்கவே கூடாது. பட் யாரோட அட்வைஸும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அறிவுரைகள் 1000 கேட்கலாம், ஆனால் முடிவுரை உன்னுடையதாக இருக்க வேண்டும். அதே போல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான 2 குவாலிட்டிஸ் இருக்குது. அவாய்ட் ப்ரோகாஸ்டினேட்டிங்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடவே கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். இன்னைக்கு நான் ஹிஸ்ட்ரியில் 2 லெசன் படிக்க போகிறேன், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அது கம்மியான டார்கெட் தான், சரிங்களா? அதை நான் என்ன பண்ணிடணும், இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் நீங்கள், சரியா? ஸோ அந்த ப்ரோகாஸ்டினேஷன், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது அப்படின்றது போஸ்ட்போன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தள்ளி போடவே கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். செகண்ட் ஒன் என்னென்னா ரீசன் சொல்லுவாங்க. நான் இதனால் இதை பண்ணல, வீட்டில் எனக்கு வேலை வந்துடுச்சு, எங்கள் அப்பா வெளியே போக சொன்னாங்க, ரேஷன் கடைக்கு போனேன், என்னென்னமோ ரீசன் சொல்லுவோம். அந்த ரீசன் சொல்லவே கூடாது. அவாய்ட் ரீசன் சொன்னோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போவாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ பார்க்கும்பொழுது நான் பேசிக்ஸாக என்சிஆர்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்சிஆர்டி புக்ஸ் நான் யார்கிட்டையோ கேட்டேன். பட் யார்கிட்ட ரெஸ்பான்ஸ் வரல. பிகாஸ் ஸ்கூல்ஸும் இல்லை. ஸ்கூல்ஸ் இருந்தாவது பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் வாங்கி தருவாங்க. ஆனால் ஸ்கூல்ஸும் இல்லை. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இல்லை. புக்ஸ் வரட்டும், பேண்டமிக் முடியட்டும், லாக்டவுன் ஓப்பன் ஆகட்டும், அதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் போயிடும். இன்றைக்கி நாள் இந்த செகண்டுன்றது நெக்ஸ்ட் டைம் கிடைக்காது. ஸோ டைம் இஸ் மணி, டைம் இஸ் ப்ரீஷியஸ். டைம் இஸ் மணி கூட கிடையாது. மணி கூட சம்பாதிச்சிடலாம், டைமை சம்பாதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விலைமதி பெற்றது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணலாம், லேப்டாப் இருக்குது, ஓகே லேப்டாப் இருக்குது, புக்ஸு எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணேன். சரி என்ன பண்ணலாம், லேப்டாப் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே லேப்டாப் இருக்குது. நமக்கு தேவையான என்சிஆர்டி புக்ஸு ஆன்லைனில் கிடைக்குதா, சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்ஸாக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணேன். கிடைச்சிது. அழகாக டவுன்லோட் பண்ணேன், நோட்ஸ் எடுக்க படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இதனால் நான் இந்த விஷயத்தை செய்யலை அப்படின்ற ரீசன் சொல்லவே கூடாது. இது மிகப்பெரிய பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் படிக்கலாம் என்னப்பா, இன்னும் அவனுக்கு நாள் டைம் இருக்குப்பா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மேக்கப் பிளான். நான் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் படிங்க, 9 ஹவர்ஸ் படிங்க, 12 ஹவர்ஸ் படிங்கன்னா நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் படித்தாலும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்தாலும், என்னால் அட் அ ஸ்ட்ரெச்சாக 3 ஹவர்ஸ் படிக்க முடியாது. நான் இது வரைக்கும் அது நல்லா படித்ததில்லை, இப்போ எனக்கு புதுசாக இருக்குது, பரவாயில்ல. ஒரு 1 ஹவர் வித் பிரேக், 1 ஹவர் வித் பிரேக், 1 ஹவர் வித் பிரேக்குன்னு படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் நம்ம என்ன படிக்கணும், அந்த 1 ஹவரில் நீ என்ன படித்து முடிக்கணும், அட்லீஸ்ட் அந்த 3 மணி நேரத்தில் நீ என்ன படித்து முடிக்கணும், ஒரு நாளைக்கு நான் என்ன படிக்க போகிறேன், புரியுதுங்களா? அதை நம்ம பிளான் போட்டுக்கணும். கண்டிப்பாக பிளானிங் ரொம்ப முக்கியம்.
அதை விட முக்கியம் அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது நானே நிறைய பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸில், ஈவன் நானே கூட செஞ்சுருக்கேங்க இயர்லி டேஸில். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தாங்க, திருவள்ளுவர் சொல்கிறா போல், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். சரிங்களா? நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அந்த எஃபர்ட்ஸ் தான் கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட போயிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நான் கலெக்டர் ஆகணும் இது வரைக்கும் வேண்டதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வேண்டிப்பாங்க, என் பையன் இது ஆகணும், என் பையன் நினச்ச இதில் போய் உட்காரணும். அப்பா அம்மா பெருமையாக தான் சொல்லிப்பாங்க. அப்பா அம்மாக்காகவாவது நம்ம என்ன பண்ணோம், அப்பா அம்மாக்காகவாதுன்னா இல்லை, அப்பா அம்மாக்காக மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பா அம்மாக்காக மட்டுமே within a 4 years I will be a collector, I will be a district collector of any district in India. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஓகேங்களா? எப்பவுமே உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதை இதுதான் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க. அதுதான், அப்போ தான் உங்களுக்கு பயம் வராது. இல்லைன்னா உங்களுக்கு பயம் வரும், ஐயோ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. தயவு செஞ்சு இந்த சொல்லவே சொல்லாதீங்க, இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. அதுதான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க, என்ன இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியலையே. அந்த டைலாக்கை சொன்னவங்க வாழ்க்கையில் தெளிவாக இருந்து தெளிவாக போயிட்டாங்க. புரியுதுங்களா? இட் இஸ் அ டைலாக், அவ்வளோதான். அதை நம்ம லைஃபாலாம் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் அ மூவி, அதை நம்ம லைஃபாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இதை தான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய லைஃப், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ வேணாலும் கடுமையாக உழைப்பேன். அது எய்தர் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இல்லை நான் வேலைக்கு போக போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு விஷயம், பட் பி கிளியர் இன் தட், நான் இதை தான் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு பயம் வராது. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, அப்போ உங்களுக்கு பயம் வரும். நான் இதை தான் பண்ண போகிறேன்னும் போது உங்களுக்கு பயம் வராது, தெளிவு வந்துடும். பயம் இல்லைனாலே பாதி விஷயம் ஜெயிச்சிடலாம். ஒரு மாவட்ட ஆட்சியராக நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள்ன்றதே கிடையாது. வித் த ஹெல்ப் ஆஃப் அ கவர்மெண்ட் நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். எப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இறைவனின் அடுப்பங்கரை அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி ஐஎஸ் அவர்கள் ஒரு கிச்சன் செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டேஸில் நிறைய பெட்டிஷன்ஸ் தருவாங்க இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய பேர் மனுக்கள் தர வருவாங்க. அவங்க நிறைய பேர் ஏழைகளாக இருக்காங்க, நிறைய சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க யோசித்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி வச்சுக்கலாமே. இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட். சரிங்களா? வரவங்களுக்கு ஃப்ரீயாக இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் நோ காஸ்ட். என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே ஒரு சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு சின்ன செட்டப். இது யாரும் செஞ்சது கிடையாது தமிழ்நாட்டிலேயே, எந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் செஞ்சது கிடையாது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப். இந்த ரெஸ்பான்சிபிளான ஜாபுக்கு நீங்கள் போகணும்னா யூ மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஆன் யுவர் ஸ்டடீஸ். சரிங்களா? உங்கள் படிப்புக்கு, உங்கள் கனவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய கனவில் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னோடய கனவில். அதனால் கண்டிப்பாக 4 வருட காலத்தில் within a 4 years I will be a collector in any district in India. அதில் நான் தெளிவாக ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நீங்களும் உங்களுடைய கனவை, உங்களுடைய லட்சியத்துக்கான பாதையில் தெளிவாக இருங்கள். நன்றி, வணக்கம்.